கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். பிரியமானவர்களே, தேவன் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வாரானால் அது நிலைத்திருக்கும். அதோடு ஒன்றையும் கூட்டவும் கூடாது, ஒன்றையும் குறைக்கவும் கூடாது. மனுஷர்கள் தம்முடைய சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். தேவனுடைய பராமரிப்பில் நாம் திருப்தி அடையணும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற எல்லா காரியங்களும் நலமாக இருக்கும், நன்மையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். அதனாலே தேவன் செய்து கொண்டிருக்கிற செய்யப்போகிற எல்லா காரியங்களை குறித்து மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். சகலத்தையும் அந்தந்த காலங்களிலே அவர் நேர்த்தியாய் செய்யக்கூடியவர். தேவன்தான் சர்வ சிருஷ்டிகர். சர்வ சிருஷ்டிகளையும் போஷித்து பராமரிக்கிறவர். அவர் கிருபையும் கரிசனமும் உள்ளவர். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் மேலே கர்த்தருக்கு ஒரு கரிசனம் உண்டு, ஒரு அக்கறை உண்டு. அவர் உங்களை விசாரிக்கிறவர். தன்னுடைய கண்களை உங்கள் மேல் பதிய வைக்கிறவர். தன்னுடைய கரத்தை உங்கள் வலது கரத்தோடு பிடித்து பயப்படாதே, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். நான் உனக்கு சகாயம் செய்வேன்னு சொல்லக்கூடியவர். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை போஷிப்பேன்னு சொல்லக்கூடியவர். கர்த்தருடைய கரிசன, கர்த்தருடைய அக்கறை எப்பொழுதும் உங்கள் மேலும், உங்களுடைய ஊழியத்தின் மேலும், உங்களுடைய குடும்பத்தின் மேலும் உண்டு. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வச்சிருக்கிறாரோ அது கண்டிப்பாக நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடைபெறும்போது தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்ம அமைதியாக காத்திருக்கணும். தேவன் செய்கிற எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக தடைபடாது. அதை யாராலும் தடுக்கவும் முடியாது. தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறும் பொழுது அதை தடுக்க எந்த பிசாசின் வல்லமைக்கும் இடம் கிடையாது. சாத்தானுடைய கிரியைகள் கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதங்களை தடை செய்ய முடியாது. நன்மை அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது தேவனுடைய கரத்திலிருந்து மாத்திரம்தான் வரும். பூரணமான வரங்கள் தேவனுடைய சமூகத்திலேருந்து இறங்கி உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரக்கூடியதாக இருக்குது. தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய ஆலோசனைகள் ஒரு பொழுதும் மாறாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் அவர் மாறாதவர். அவருடைய கிரியைகள் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கும். அதனால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கிருபை கூட